உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 13/1/2024 சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி துவீதியை திதி பகல் 11:11 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பகல் 12:49 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அவிட்டம். இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் கிழக்கு. அதற்கான பரிகாரம் தயிர். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி பூத வாகனத்தில் புறப்பாடு. இன்று கருட தரிசனமும் நன்று. இன்றைய விசேஷங்கள்: வெளிநாடு பயணம் செல்ல, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல சனி பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல இதுவரை இருந்த அலைச்சல், டென்ஷன், கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான பண உதவி கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. வியாபாரத்துல தடைப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால முதலில் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். யாரையும் சந்தேகப்பட வேண்டாம். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதே நேரத்தில் மற்றவர்களை முழுமையாக நம்பி அதன் மூலம் உபத்திரத்துக்கு உள்ளாகாதீங்க. வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவாலான வேலைகள் மிகவும் சாதாரணமாக முடிப்பீங்க. சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். கல்யாண முயற்சிகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு. மனை வழி உறவுகளால நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்தை புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வழக்கு விஷயங்களாம் மிகவும் சாதகமாகக்கூடிய நிலை இருக்கு. போட்டிகளிலும் வெற்றி பெறுவீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்கள் யாவும் நிறைவேறும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு, புதிய நட்பால நீங்க உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்துல புதிய சலுகைகளை நீங்க அறிவிப்பீங்க. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் வழியை வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை நம்ம பார்த்தோம்னா அரசு காரியங்கள் யாவும் சாதகமாக முடியும். பிரியமானவர்களுடைய சந்திப்புகள் நிகழும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொத்து பிரச்சனை நல்ல தீர்வு கிடைக்கும். உறவினர்கள், நண்பர்களிடையே நல்ல ஆதரவு உண்டு. சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேரும்.
வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறக்கூடிய நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால செலவுகளை குறைக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தினரால் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களையும் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் வீண் டென்ஷன் அதிகரிக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஆடம்பரமான செலவுகளால் நீங்கள் உங்களுடைய சேமிப்புகள்லாம் கரையக்கூடிய நிலை இருக்குது. திடீர் பயணங்களால் நீங்கள் திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். பெற்றோரோட ஒத்துழைப்பு அதிகரிக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத பணவரவும் உண்டு. உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும். அதே வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களுக்காக நீங்கள் சில பொறுப்புகளை ஏற்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. உங்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். வேற்று மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.